அருகே கடியாப்பட்டியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. சாலையில் துள்ளி குதித்து பாய்ந்து சென்ற 36 ஜோடி மாட்டு வண்டிகளையும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளையும் சாலையின் இருபுறமும் நின்று ஆரவாரத்துடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு தங்க நாணயம், வாஷிங் மெஷின், LED டிவி, மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கடியாப்பட்டியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் மதுரை, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திண்டுக்கல், திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 36 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இந்த போட்டியை தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி மற்றும் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், அதிமுக சார்பில் தொழில் அதிபர் PKV குமாரசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியானது பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவாக நடைபெற்றது. பெரிய மாட்டு பிரிவில் 11 ஜோடி மாட்டு வண்டிகளும், சிறிய மாட்டு வண்டி பிரிவில் 25 ஜோடி மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன. பெரிய மாட்டிற்கு போக வர 12 கிலோமீட்டர் தூரமும், சிறிய மாட்டிற்கு போக வர 9 கிலோமீட்டர் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி தொடங்கியது. போட்டி தொடங்கியவுடன் சாலையில் துள்ளி குதித்து போட்டி போட்டுக் கொண்டு சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டி ஜோடிகளையும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளையும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளருக்கு கடியாப்பட்டி குழுவினர் ரொக்கப்பணம் மற்றும் கிடா, சேவல், சில்வர் அண்டா, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், LED டிவி, தங்க நாணயம் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொன்னமராவதி DSP அப்துல் ரஹ்மான் தலைமையில் திருமயம் காவல்துறையினர் சிறப்பாக செய்து வந்தனர். திருமயம் செய்தியாளர் கா. சிவகுமார். கோட்டையூர் கணேசனா, கோட்டையூர் அருணா, கோட்டையூர் கணேசனா, கோட்டையூர் அருணா, கோட்டையூர் அப்பனா, கோட்டையூர் மகனா, கடுமையான போராட்டம். தந்தையா மகனா, முதல் பரிசை பெறுவதற்கு கோட்டையூர் தந்தையா, கோட்டையூர் மகனா.
பேட்டி எதுவும் கொடுக்குறாங்களா? முளமாடு வருதா? பிடிச்சு வருதா? அடுத்த துண்டு கொடுங்கப்பா. அடுத்து ஒரு கிடாய் குட்டி அண்ணா எங்க வரும்?